எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓட கடவோம். இயேசுவை நோக்கி என்பதை இந்த நாளிலே சற்று ஆழமாக சிந்திக்கலாம் என்று நினைக்கிறேன். அவர் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிறார். இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிறோம். விசுவாசிகள் என்கிற நிலையிலே இந்த ஆலயத்திற்குள்ளாக ஆராதனைக்காகவும் கடந்து வந்திருக்கிறோம். ஏன் விசுவாசத்தை நமக்குள் தேவன் ஒரு நாள் துவக்கினார்? இனி அந்த விசுவாசத்தை முடிக்கிறவரும் அவர்தான். இந்த துவக்கம் முதல் முடிவு வரை நம்மை நடத்தி செல்லுகிறவரும் அவர்தான். ஆனால் பல நேரங்களிலே இந்த விசுவாச ஓட்டத்தின் பாதையிலே துவக்கினவர் நம்முடைய பார்வையிலே அல்லது நாம் அவரை தரிசிக்காமல் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். களைத்து போகிறவர்களாய் இருக்கிறோம். ஆகையினால் தான் இயேசுவை நோக்கி என்பதை சற்று ஆழமாக சிந்திக்க வேண்டும். அவரை விசுவாசித்து எதிர்பார்ப்புடன் அவரிடத்திலே ஒப்புவித்து என்று அந்த நோக்கி என்கிற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் எடுத்துக்கொள்ளலாம். அவரை விசுவாசித்து எதிர்பார்ப்புடன் அவருடைய கரத்திலே நம்மை ஒப்புவித்து ஓடுகிற ஒரு ஓட்டம். ஒவ்வொரு நாளும் அப்படி நாம் ஓடுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். சில நேரங்களிலே இந்த ஓட்டத்திலே நமக்கு பல பிரச்சனைகள், வேதனைகள், குழப்பங்கள், போராட்டங்கள், வியாதிகள், தொல்லைகள், எதிர்ப்புகள், சவால்கள் வருவது உண்டு. இது நிமித்தமாக நாம் சோர்ந்து போகிறோம். எனவே நாம் சபை கூடி வரும் பொழுதெல்லாம் இந்த விசுவாச ஓட்டத்தை பற்றி நாம் மீண்டும் மீண்டும் தியானிப்பது நமக்கு நல்லது. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பலவீனத்தில் உம்பலன் விளங்கிவிடும், கிருபை என்றும் எனக்கு போதும். பலவீனத்தில் உம்பலன் விளங்கிவிடும், கிருபை என்றும் எனக்கு போதும். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா.
சற்று யோசித்து பார்க்கலாம். ஆண்டவர் திட்டமாக நமக்கு சொல்லியிருக்கிறார், மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற, நம்மை நெருக்கி நிற்கிற இரண்டு காரியங்கள், உலகத்தின் பாரங்கள், இன்னொன்று பாவம். இந்த இரண்டும் நமக்கும் தேவனுக்கும் இடையே பல நேரங்களிலே வருவதினால் நாம் இளைத்து போனவர்களாய் காணப்படுகிறோம். 3வது வசனம் அதுதான் சொல்லுகிறது, இளைத்து போனவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டாம். இன்றைக்கு இளைத்து போனவர்களாய் நாம் பல நேரத்திலே நிற்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். பாரமானவற்றை தள்ளி வைத்து விடு மகனே, மகளே, பாவத்தையும் தள்ளி வைத்து விடு, என்னுடைய முகத்தை நீ நோக்கிப்பார். எல்லா நேரத்திலும் நமக்கு கிருபை அளிக்கிறதற்கு என் கிருபை உனக்கு போதும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் இந்த விசுவாச ஓட்டத்தை நாங்கள் மீண்டுமாய் திருப்பி பார்க்க, வேதத்தின் வசனங்களின் ஆதாரங்களின் அடிப்படையிலே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை விசுவாச ஓட்டத்தை மீண்டும் ஒரு விசை திருப்பி பார்க்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தார். நீர் இந்த ஓட்டத்திலே எங்களுக்கு துணை நிற்கிறவராய் இருக்கிறீர் என்பதை தான் வேதம் எங்களுக்கு அறிவுறுத்துகிறது. ஆனால் உம்முடைய உதவியை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கணும். எங்கள் மீது நீர் கிருபையாக இரும். எங்கள் ஒவ்வொருவரோடும் நீர் பேசுகிற அடியனை உடைய சிலுவையின் கீழ் மறைத்துக் கொள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, அவர் விசுவாசத்தை துவக்குகிறவர் மட்டுமல்ல, அதை முடிக்கிறவர். எனவே நம்மோடு கூட அவர் நடந்து வந்து கொண்டே இருக்கிறவர். அவர் ஒருபோதும் நம்மை தனித்து விடுகிறவர் அல்ல. என்றைக்கோ ஒரு நாள் நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், ஆனால் நான் இப்பொழுது எப்படியோ வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஆனால் கிறிஸ்தவன் தான், நான் விசுவாசி தான் என்று சொல்லுகிறோம். இல்லை, இன்றைக்கு அவருடைய முகத்தை பார்க்க முடிகிறதா? பார்க்க வேண்டும். இல்லை என்றால் அந்த விசுவாச ஓட்டத்திலே நாம் மகிழ்ச்சியோடு ஓட முடியாது. எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனம் இப்படி சொல்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அவரை நோக்கி பார்த்து கொண்டே இருந்தால்தான் நாம் விசுவாசத்தோடு எதிர்பார்ப்போடு நம்மை ஒவ்வொரு நாளும் ஒப்புவித்து ஓடுகிற ஓட்டம்தான் விசுவாச ஓட்டம். அப்படி ஓடவில்லை என்றால் இந்த வசனம் நம்மை இந்த நேரத்திலே நியாயம் தீர்ப்பதாக இருக்கும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன், இல்லை என்றால் தேவனிடத்தில் சேர்ந்தவன், அவரிடத்தில் வந்து சேர்ந்தோமே, இன்றைக்கு தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறோமே, இந்த ஓட்டத்தில் அவருக்கு நேராக நாம் இன்னும் அதிகமாய் நெருக்கமாய் வருவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோமே. எனவேதான் அதை தேவனிடத்தில் சேருகிறவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். அவர் உண்டு. என்றைக்கோ ஒரு நாள் ஒரு உணர்ச்சி பூர்வமான அனுபவம் அல்ல ரட்சிப்பு. இன்றைக்கும் அவர் உண்டு. அவரை இன்றைக்கு நான் தேடும் பொழுதும் எனக்கு பலன் கொடுக்கிறவர். பல நேரத்துல நம்ம நினைப்பது நம்முடைய நீதியின் கிரியைகளினால் தான் நாம் பலன் பெற்றுக் கொள்கிறோம், நம்முடைய மாம்சத்தின் முயற்சியில் தான் நாம் பலன் பெற்றுக் கொள்கிறோம் என்று எப்போ நினைக்க தொடங்குறோமோ அப்போ விசுவாசம் போயிடுது. அதற்கென்று நாம் நீதியாய் வாழ வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த நீதி எல்லாம் அழுக்கான கந்தையே. நீதியின் கிரியைகள் அவசியம், தேவை. ஆனால் அவைகளால் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. விசுவாசத்தினால் தான் பெற்றுக்கொள்ள முடியும். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள்.
தேவனுடைய கிருபைக்கும் நமக்கும் இடையிலே பாலமாக இருப்பது அந்த விசுவாசம் தானே தவிர நம்முடைய நீதியின் கிரியைகள் அல்ல. ஆனால் நீதியின் கிரியைகள் அவசியம். இந்த இடத்திலே நாம் பார்க்கும் பொழுது அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் நாம் விசுவாசிக்க வேண்டும். இது இல்லாமல் போவது எதனால்? பவுல் அப்போஸ்தலன் 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 12வது வசனத்திலே இப்படி சொல்லுகிறார், அதிநிமித்தம் நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். இன்றைக்கு நாம் விசுவாசித்திருக்கிறவர் யார்? விசுவாசித்திருக்கிறவரை பற்றி அறிவதல்ல, விசுவாசித்திருக்கிறவரை அறிவது மிகவும் மிகவும் முக்கியம். ஆகையினால் தான் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து கொண்டே விட வேண்டும். ஒருவரை பற்றி அறிய வேண்டும் என்றால் காது கேட்டு கொண்டிருந்தால் போதும். அவரை பற்றி யாராவது ஒருத்தர் சொன்னாலே அவரை பற்றி தெரிந்து கொள்ளலாம். ஆனால் அவரை அறிய வேண்டும் என்றால் நாம் அவரோடு பழக வேண்டும். எனவேதான் இங்கே பவுல் அழகாக சொல்கிறார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை, எதை ஒப்பு கொடுத்தார்? தன் ஜீவனை, தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். இனி அவரை பற்றி, அவருடைய கிருபைகளை பற்றி, அவருடைய வல்லமையை பற்றி நான் என்ன சொல்ல வேண்டும் என்றால், நான் அவரிடத்துல எதை கொடுத்தனோ அதை அவர் கடைசி அந்நாள் வரைக்கும், கடைசி நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்திருக்கிறேன். இந்த நிச்சயம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது. ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இந்த பலனை அறிந்தவன் தான் பவுல் அப்போஸ்தலன் இவ்வாறு சொல்லுகிறார். இனி இந்த அவரை அறிவது என்றால் என்ன? தேவனை அறிவது என்றால் என்ன? நம்ம எல்லாம் ஒன்று சொல்லுகிறோம், ரட்சிக்கப்பட்டதின் பலன் என்ன? நமக்கெல்லாம் நித்திய ஜீவன் என்று சொல்லுகிறோம். எட்டர்னிட்டி. நித்திய ஜீவன் என்றால் என்ன? எட்டர்னல் லைஃப். எட்டர்னல் லைஃப்னா நித்திய ஜீவன். எப்படி நித்திய ஜீவன்? காலாகாலமாய் அவரோடு கூட சென்று வாழ்ந்து கொண்டிருப்பேன். என்னைக்கு? மரித்த பிறகு. அதுதான் நமக்கு உள்ள கிஃப்டா? சரி, காலாகாலமா மரித்த பிறகு நரகத்திலே வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கு பேர் என்ன? அதுவும் நித்திய வாழ்க்கை தான். நித்தியம் என்றால் அதுக்கு ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது. ஆரம்பமும் முடிவும் இல்லாதவர் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. நாம் அப்படி மாற வேண்டும் என்றால், உலக தோற்றத்திற்கு முன்னே என்னை தெரிந்து கொண்டாரெல்லாம் சொல்றோம்ல, அது எப்படி சொல்றோம்? அதை அறிந்து சொல்லும்போது நாமும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம். சரி, நித்திய ஜீவன் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி இருக்கிறார் என்று பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 17வது அதிகாரம் 3வது வசனம். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அதுதான் நித்திய ஜீவன். நம்ம நித்தியமா வாழ்ந்து கொண்டிருப்பது அல்ல நித்திய ஜீவன். அப்ப இன்றைக்கே நமக்கு நித்திய ஜீவன் பெற்று கொண்டிருக்கிறோமா? பதில் சொல்லுங்களேன். இருக்கா இல்லையா? இருக்கிறது. அவரை அறிந்து கொண்டோம் என்றால் ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே. இது யார் சொன்னது? பவுலா? யோவான் சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி தன்னுடைய சீஷர்கள் தன்னோடு இருக்கிறவர்களுக்கு முன்பாக நின்று ஜெபிக்கிற ஜெபம் இயேசு கிறிஸ்து சொன்னது.
ஒன்றான தெய்வமாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இப்ப இதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதனால இன்னிலிருந்து நித்திய ஜீவன டெபினிஷன் என்ன என்பதை குறித்து வைத்துக் கொள்வோம். காலாகாலமாக வாழுவது அல்ல, அது அல்ல. இதை அறியும் பொழுது அதை பெற்றுக் கொள்கிறோம். ஆனால் இவரை ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் பிதாவையும் அவர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று இயேசு கிறிஸ்து ஜெபித்து அந்த ஜெபத்தின் மூலமாக நமக்கு கற்றுத் தருகிறார். இப்போ இதனாலதான் பவுல் சொல்கிறாரு, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்று சந்தோஷமா சொல்றாரு. எத்தனை பாடுகள் வந்தாலும், இந்த சுவிசேஷத்தின் நிமித்தமாய் எத்தனை பாடுகளை அவர் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும், எத்தனை வேதனைகள் வந்தாலும், எத்தனை இழப்புகள் வந்தாலும், இதற்கு மேலாக ஒரு மகிழ்ச்சி எங்கிருந்து வருது? ஒன்றான மெய்தேவனாகிய பிதாவை அறிந்திருக்கிறபடியினாலும் அவர் அனுப்பின அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறபடியினாலும் தான் நான் அவரை அறிந்திருக்கிறேன், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று. நம்ம சொல்றதுக்கும் அவர் சொல்றதுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். நம்ம நிறைய கேட்டு கேட்டு அறிந்திருக்கிறோம்னு சொல்றோம். ஆனால் நேரடியாக அதான் அவர் கேட்டார். முதல்ல அவரை சந்திச்ச உடனே, ஆண்டவரே நீர் யார்? அவர் கேட்டதுல இருந்து அன்னைக்கு அவரை தூக்கி விட்டாரு. ஆனால் அதற்கு பின்பு தொடர்ந்து கர்த்தர் அவருக்கு தம்மை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். வெளிப்பாடுகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அந்த வெளிப்பாடுகளை எல்லாம் பெற்றதுனாலதான் அவரு கடைசியில சொல்றார், என் கிருபை உனக்கு போதும். 2 கொரிந்தியர் 12 நினைக்கிறேன். அதுல சொல்றாரு, இதெல்லாம் அனுபவங்களை நான் பெற்றிருந்தாலும் இப்படி ஒரு மனிதனை அறிவேன், 3ஆம் வானம் 4ஆம் வானம் எல்லாம் போன மனிதனை அறிவேன் என்று சொல்றாங்கல்ல, அந்த அனுபவத்தை எல்லாம் பிதாவானவர் கிறிஸ்து மூலமாய் அவருக்கு கொடுத்திருந்தார். இதுதான் தேவனை அறிகிற அறிவு. இந்த அறிவைத்தான் நாம் விசுவாசத்தின் மூலமாக பெற்றுக் கொள்கிறோம். இதை பெற்றுக் கொள்ளும் பொழுது அது நமக்கு நித்திய ஜீவனாக மாறுகிறது. இந்த நித்திய ஜீவன் நம்மை இந்த உலகத்திலே பதறாமல் வாழுவதற்கும், உலகத்தின் பிரச்சனைகளுக்கு மேலாக வாழுவதற்கும் நம்மை தூக்கி கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது. அதனாலதான் ஏசாயா 26வது அதிகாரம் 3வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசியுங்கள். ஏசாயா 26:3. உம்மை உறுதியாக பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால், அதுதான் அதுல முக்கியம். உம்மையே நம்பி இருக்கிற அந்த உறுதி எப்ப வரும்? இந்த நித்திய ஜீவன் ஆகிய பிதாவையும் அவர் அனுப்பின கிறிஸ்துவையும் அறிந்து வாழும் பொழுது, அறிந்து விசுவாசிக்கும் பொழுது இந்த உறுதி வரும். இல்லை என்றால் எல்லாம் சுமூகமா இருக்கும்போது மகிழ்ச்சியா கைத்தட்டி பாடிட்டு போயிடுவோம். பிரச்சனை வரும் பொழுது கேள்விகள் வரும், சந்தேகங்கள் வரும், சோர்வு நேரம் கொஞ்ச நேரம் வரும். அதை மேற்கொண்டு விட வேண்டும் பிரியமானவர்களே. அதை மேற்கொள்ள முடியாமல் விழுந்து போகிறோம் என்றால் தேவனை அறிந்திருக்கிற அறிவு, அந்த நித்திய ஜீவன் நம்மை ஆளுகை செய்யாமல் இருக்கிறது என்பதுதான் அர்த்தம். ஒருவேளை நம்ம மனதுக்குள்ள புலம்பலாம். தாவீது கேட்கிறார் இல்ல, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? இது நமக்குள்ள போராடலாம். ஆனால் முடிவு, எல்லா மனுஷரும் பொய்யர் என்று என் மனக்கலக்கத்திலே சொன்னேன். அப்புறம் என்ன சொல்றாரு? கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரத்துக்காகவும் எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுகிறேன். அந்த முடிவுக்கு வரணும். அதுவே நித்திய ஜீவன். எனவே இதுதான் விசுவாசத்திலே உறுதியாக நிற்கிற
ஒரு நிலைப்பாடு. இப்போ நம்ம கேட்கிறோம், இதெல்லாம் செய்யணும்னு சொல்லிடுறீங்க, இதுக்கு கடவுள் உதவி செய்ய மாட்டாரா? செய்வாரா? செய்ய மாட்டாரா? அன்னைக்கு நீ விசுவாசம் உனக்கு நித்திய ஜீவன் பேக்கேஜ் கொடுத்துட்டேன், நீ தான் அந்த பேக்கேஜை தோண்டி தோண்டி வாழ அப்படி சொல்றவர் அல்ல. அதனாலதான் பரமண்டல ஜபிக்க கற்றுத்தாரும் ஆண்டவரேன்னு சொன்ன டைம் கூட மத்தேயு 6:13 நீங்க பார்ப்பீங்கன்னா அவர் சொல்றாரு, எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும். இந்த ரட்சிப்பு என்று சொல்லும் பொழுது நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று, ஏதோ அந்த ஆத்தும ரட்சிப்பை மட்டும் நாம நினைத்து விடக்கூடாது. ஆத்தும ரட்சிப்பை மட்டுமல்ல, ரட்சிப்பு ஆண்டவர் இங்க அழகாக சொல்கிறார், தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும்னு ஜெபம் பண்ணுங்க. யாரு? சீஷர்கள் ஜெபிக்க கேட்டவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இப்ப சோதனை, தீமை இவைகளெல்லாம் வரும். யாபேஸ் ஒரு ஜெபம் செய்தார். 1 நாளாகமம் 4:10 எப்படி ஜெபித்தார்? தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி விலக்கி காத்துக்கொள். அப்ப தீங்குக்கு விலக்கி காக்க வேண்டும். தீங்கு உலகத்துல நிறைய இருக்குது. உலகத்தில் நம்மை தீங்குகள், சோதனைகள் சந்திக்க, ஆனால் அதற்கு நீர் உட்படாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். அதை ஆண்டவர் எப்படி சொல்லிக் கொடுக்கிறார் ஜெபத்துல? ரட்சித்துக் கொள்ளும் என்றுதான் சொல்லுகிறார். எனவே இந்த ரட்சிப்பு 2 காரியங்களை குறிக்கிறது. ஒன்று நம்முடைய ஆத்தும ரட்சிப்பு, இன்னொன்று ஆத்தும ரட்சிப்பு அடைந்தவனுக்கு உலகத்தில் வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் மலை போல நிற்கிறவங்களில் எல்லாம் ஆண்டவர் என்ன செய்வாரா? தூக்கி கொடுத்து விட்டுருவார். மத்தேயு 19வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். இதை நான் சமீபத்திலே கற்றுக்கொண்டேன். ஆனால் அந்த இடத்துல மத்தேயு 19வது அதிகாரத்துல சீஷர்களிடத்தில் அவர் பேசி கொண்டிருக்கிறார். அப்பொழுது அங்கே ஒரு ஐஸ்வர்யமுள்ள ஒரு வாலிபன் வருகிறார். அவரிடத்துல கேட்கிறாரு, நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள என்னென்ன செய்யணும் என்று கேட்கிறார். இப்ப எல்லாவற்றையும் அவர் 16வது வசனத்துல, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். இப்படி நிறைய காரியங்களை ஆண்டவர் சொல்றார். இதெல்லாம் நான் சின்ன வயசுல பின்பற்றினேன்னு சொல்லிட்டார். அப்புறம் அந்த வாலிபன் அவரை 20வது வசனம், இவைகளெல்லாம் சிறுவயது பின்பற்றுகிறேனேன்னு சொல்றாரு. ஆண்டவர் அடுத்தது சொல்றாரு, பூரண சற்குணராய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு. வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டபடி துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். இதெல்லாம் இந்த பேக்ரவுண்ட்ல ஆண்டவர் சொல்றாரு. 24வது வசனம், மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாய் இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒட்டகம் ஊசியின் காதுல நுழைய முடியுமா? நம்ம வேறலே போகாது. ஆண்டவர் இப்படி அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி சொல்றாரு. இவ்வளவு கஷ்டம்ப்பா ஐஸ்வர்யவான் போகிறதற்கு. உடனே சீஷர்கள் கேட்கிறாங்க, அப்ப யார் தான் போவாங்க ஆண்டவரே? நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே. ஆண்டவர் சொல்றாரு, உலகத்தில் இப்படி பல காரியங்கள் இட்ஸ் ஜஸ்ட் இம்பாசிபிள் என்று தோற்றம் அளிக்கும். ஊசியின் காது போலையும் அதுக்குள்ள ஒட்டகம் நுழைகிறதுக்கு ரெடியா நிக்கிற மாதிரியும், இது எப்படி நடக்கும்னு நீங்க நினைக்கிற மாதிரியும் சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கும். அதுக்கு ஆண்டவர் உடனே சொல்லுகிறார், 26வது வசனம், அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான் தேவனாலே எல்லாம் கூடும், எல்லாம் கூடும். இப்ப இதுல ரட்சிப்பை பற்றி, இந்த இடத்துல ஆத்தும ரட்சிப்பை பற்றி தான் பேசுகிறார். ஆனால் நான் ஏற்கனவே சொன்னேன், ரட்சிப்புக்கு 2 கண்ணோட்டங்கள் இருக்கிறது. ஒரு விசுவாசி ஆத்தும ரட்சிப்படைவதும், இன்னும் நாம் யோவான் நிருபத்திலே பார்க்கிறோம், உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருக்க வேண்டும் என்று. எனவே இந்த ஆத்தும ரட்சிப்பை மாத்திரம் ஆண்டவர் குறித்து கரிசனை உடையவர்கள் அல்ல. பிரச்சனைகள் இந்த மாதிரி மலை போன நிக்கிற இடத்துல எல்லாம் கூட மனுஷனால் கூடாது என்று சொல்லுகிற இடத்துல ஆண்டவர் தூக்கி கொண்டு போய் விடுவார். இதை நாம் விசுவாசிக்க வேண்டும், இதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அது எந்த சூழ்நிலையா இருக்கலாம்.
மருத்துவ அந்த தொழில்நுட்பங்கள், மருத்துவ ஆலோசனைகள், இவைகளுக்கெல்லாம் ஒரு எல்லை உண்டு. இது வரைக்கும் தான் அது காப்பாற்ற முடியும். என் தேவன் அதற்கு பின்பு தேவனாலே எல்லாம் கூடும் என்று வருவார். இன்னும் மனிதனுடைய பலத்திற்கும் பராக்கிரமத்திற்கும் ஒரு எல்லை உண்டு. பார்வோன் என்னெல்லாமோ செய்தார் ஜனங்களை பிடித்து வைக்கிறதற்கு. அதை கடந்து வந்து கிரியை செய்வதற்கு என் தேவனாலே கூடும். மனுஷரால் கூடாததுதான். பார்க்கறதுக்கு பார்வோனை விட்டு நீங்க எப்படி போவீங்க? செங்கடல் நிக்குது, இந்த எப்படி முடியும்? மனுஷனால் கூடாதுதான், தேவனால் அதை பிரித்து விட முடியும். யோர்தான் வந்து நிற்கிறது, பிரவாகித்து நிற்கிறது, கடந்து செல்ல வேண்டும், போ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். முடியாது. எப்படி நிற்கிறோம்? ஆசாரியர்களின் கால்கள் பட்டவுடனே அது பின்னிட்டு போயிட்டு. இப்படி தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நம்ம எங்க தொடங்கணும் மறந்துடக்கூடாது. விசுவாச வாழ்க்கையிலே நாம் அவருடைய முகத்தை நோக்கி பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாள் முகத்தை நோக்கி பார்ப்பது எதற்காக? இப்படி தேவன் நம்மை தீமை நின்று விலக்கி ரட்சிப்பதற்காக. அவர் இத்தனை வல்லமையுள்ள தேவன் என்பதை மறந்து விடாதிருங்கள். சங்கீதம் 34:19 நாம் பார்க்கும் பொழுது, சங்கீதம் 34:19, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று. நமக்கு வர துன்பம் நடக்குது, தூரத்துல இருந்துட்டுல அவர் வந்து அங்க நிற்பார். அவர் வந்து நின்று, அப்படிதான் வசனம் போட்டிருக்கு, நின்று அவனை விடுவிப்பார். யோசுவா ஜனங்களை எரிகோ மதிலை கடந்து நடத்தி செல்ல வேண்டும். யோர்தானை கடந்து வந்து விட்டார்கள். இப்ப எரிகோ அப்படி நிக்குது முன்னாடி மதில். இதை எப்படி கடப்பது? ஒரு ஆள்னா எப்படியாவது எங்கேயாவது ஏறி போயிட்டாரு. இவ்வளவு கூட்ட ஜனங்கள் எப்படி கடப்பது யோசிக்கிறார். ஆனா இவர் போய் யோசிக்கிறதுக்கு முன்னே அங்க யார் வந்து நிற்கிறார்? தேவனுடைய சேனைகளின் அதிபதி வந்து அங்க நிற்கிறார். இவர் போய் பார்க்கிறார், அங்க ஒருத்தர் உருவின பட்டயத்தோட நிற்கிறார். நம்ம இதெல்லாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். யோசுவாவின் புஸ்தகத்திலே 5வது அதிகாரத்திலே இதை பார்க்க முடியும். வீட்டில் சென்று கவனிங்கள். எனவே நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்? தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. மனுஷனால் கூடாததுதான். மனுஷனுடைய பார்வைக்கு அது ஊசியின் காதுக்குள்ள நுழையாத ஒட்டகத்தை போல நிக்குது. ஆனால் அதையும் என் தேவனால் செய்யக்கூடும் என்று சொல்லுகிறார். அதனால்தான் தாவீது சொல்லுகிறார், சங்கீதம் 46:1, தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை. ஆபத்து காலத்தில் துணை மட்டும் இல்ல, அனுகூலம். நம்ம ஆபத்துல இதுல யாரு நமக்கு உதவி செய்வான்னு நினைச்சிட்டு இருக்கோம். மனுஷனுடைய பார்வைக்கு அது ஒரு அனுகூலமான ஒரு சூழ்நிலையா இருக்காது. ஆனால் தேவன் அதை எல்லாவற்றையும் தள்ளி வைத்து விட்டு, நம்முடைய நீதியின்படி பார்த்தா அந்த இடத்துல நமக்கு யாரும் உதவி செய்ய வரமாட்டாங்க. ஆண்டவர் சொல்லுவார், பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று இறங்கி வந்து அங்கே நிற்கக்கூடியவர் அவர். அதனாலதான் தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைமானவர் என்று வசனம் சொல்லுகிறார். சங்கீதம் 50:15 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். ஆபத்து காலத்துல நீ நீதிமானா இருந்தா என்ன நோக்கி கூப்பிடுன்னு ஆண்டவர் சொல்லல. பிரியமானவர்களே, பிரச்சனைகள், நெருக்கங்கள், பாடுகள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது, நம்மை நாமே நிதானித்து பார்க்கும் பொழுது, நம்முடைய மனது நம்மை சில நேரங்களிலே குற்றப்படுத்தினாலும் மனம் சோர்ந்து விடாதிருங்கள். ஆகையினாலதான் வசனம் அப்படி அழகாக சொல்லுகிறது, விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவருமாக ஆகிய அவருடைய முகத்தை நோக்கி, அவரை நோக்கி, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல அவரை நோக்கி உடனே இன்னொருத்தருக்க ட்ராக்ல போய் ஓட ஆரம்பிச்சிடாதுங்க. நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம், ரன்னிங் ரேஸ்ல 10-15 பேர் ஓடினாலும் ஒருத்தர் இன்னர் ட்ராக்ல ஓடுவாரு, சின்ன வட்டத்துல ஓடுவாரு, இன்னொருத்தர் நிறைய வட்டம். ஒவ்வொரு வட்டம் இந்த ட்ராக் மாதிரி ஓட ஆரம்பிச்சா பவுல், பிரைஸ் கிடைக்காது. அவுட்டர் சர்க்கிள்ல ஓடுறவர் நிறைய தூரம் ஓடணும், நான் மட்டும்னு சொல்லக்கூடாது.
அவர் எங்க தொடங்கினாரு? முடிக்கிறது எல்லாருக்கும் ஒண்ணுதான். ஆனா அவர் முன்னாடி வர விட்டுருந்தாங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு, இல்லையா? ஸோ தட் டோட்டல் டிஸ்டன்ஸ் சேம். ஆனா ஓடும் போது எப்படி தோணும் பார்க்குறவங்களுக்கு, பாவம் அந்த பிரதர் வெளியில கிடந்து ஓடுறாரு. இல்லை, உங்க ட்ராக்கை விட்டுறாதுங்க. அதான் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம். எனக்குடைய ஓட்டம் மற்றவங்களுக்கு அல்ல, உங்களுடைய ஓட்டம் இன்னொருவருக்கு அல்ல. ஆனால் எல்லாருடைய ட்ராக்லையும் அவர் முகத்தை பார்க்க முடியும். அதுதான் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய சத்தியம். இப்படி பார்க்கும் பொழுது சங்கீதம் 91 கடைசியாக நம்பிக்கையின் வார்த்தைகள் பல சங்கீதத்தில் இருக்கிறது. 91 நாம் படிக்கும் பொழுது 15வது வசனம் என்ன சொல்ல? அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். இவ்வளவு தூரம் ஆண்டவர் திட்டமாக நமக்கு வார்த்தைகளை கொடுத்திருப்பதற்கு ஒரே ஒரு காரணம், என் பிள்ளைகள் எப்பொழுதும் என் முகத்தை தான் பார்க்கணும். நம்ம வேற யாரையும் போய் பார்க்க போயிடக்கூடாது. பல நேரத்தில் நம்ம அதான் பண்ணிடுறோம். இல்லைன்னா பார்க்காமலே சுருண்டு படுத்துக்கிறோம். இந்த ரெண்டும் செய்யக்கூடாது. டிவியை போய் பார்த்து யாராவது அங்கே நமக்கு வார்த்தை சொல்லுவாங்களான்னு தேடி போயிட வேண்டாம். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தையை நோக்கி பார்ப்போம். இந்த உறுதி நமக்குள்ளாக இருக்க வேண்டும். இந்த உறுதி நமக்குள்ளாக இருக்கணும். ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து ஓடுவதற்கு தான் எனக்கு இந்த விசுவாச வாழ்க்கை. அவர் துவக்கினவர் முடிகிற வரைக்கும் கூட இருக்கிறார். துவங்கும் பொழுது நான் என்னை அவருடைய கரத்தில் கொடுத்து விட்டேன். கொடுத்தவரை நாளுக்கு நாள் நான் அறிந்து கொண்டே இருப்பதுதான் நித்திய ஜீவன், வேற எதுவும் இல்லை. அதை நான் அறிந்து கொண்டே இருக்கும் பொழுது, இந்த நம்பிக்கையின் வார்த்தைகள் என்னோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது நான் அவருடைய முகத்தை மாத்திரம் நோக்கி பார்த்து கொண்டே ஓட முடியும். இவைகளுக்கு ஏதுவாக இன்னும் ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பிரியமானவர்களே, பல நேரங்களிலே நாம் நினைத்து விடுவது, ஆண்டவர் ஏதோ என்னுடைய ஆத்மாவுக்கு மாத்திரம்தான் அவரு நன்மை கொடுப்பார், மற்றபடி என்னுடைய வாழ்க்கையில வர்ற கஷ்டத்தை எல்லாம் நான் சந்தித்து கொள்ள வேண்டும், நான் எப்படியாவது ஓடிடணும்னு நினைக்கிறோம். இல்லை, ஆண்டவர் அழகாக சொல்லியிருக்கிறார். திரும்பவும் எடுத்துக்கொள்ளலாம். யோவான் சுவிசேஷம் 17வது அதிகாரம் 15வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல், இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்திலே ஜெபிக்கிற ஜெபம், வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமையினின்று காக்கும்படிக்கு வேண்டிக் கொள்கிறேன். பாருங்க, இயேசு கிறிஸ்து உலகத்திலே இருந்து அவர் தன்னுடைய ஜீவனை கொடுப்பதற்கு முன்பாக, சிலுவையிலே மரிப்பதற்கு முன்பாக தன்னுடைய சீஷர்களை எல்லாம் வைத்து அவர்களோடு சேர்ந்து பிதாவினிடத்திலே ஜெபித்த ஜெபம், அதிலே அவருடைய உள்ளிந்திரியங்கள் எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறார். அவர் என்ன நிலைப்பாட்டிலே இவர்களை தெரிந்து கொண்டார், இவர்களை வைத்திருக்கிறார் என்பதை அவர்கள் ஒருவேளை அந்த நேரத்தில் விளங்கலை. ஏன்னா அவங்க சீஷர்களாய் 3.5 வருடம் இருந்தா கூட அவங்க கடைசி அவர் பரமேறதுக்கு முன்னாடியும் கேட்டாங்க, ஆண்டவரே இப்பொழுதா உம்முடைய ராஜ்யத்தை உண்டாக்குவீர் கேட்குறாங்க. அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் படிச்சு பாருங்க, 6, 7, 8, 5, 6. அப்பவும் கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த சத்தியெல்லாம் இன்னும் விளங்கி கொள்ள முடியாமல் இருக்கும்போதும் ஆண்டவர் என்ன பண்றாரு, அவர்களை வைத்துக்கொண்டு பிதாவின் இடத்திலே ஜெபிக்கிறார். ஜெபிக்கும் பொழுதுதான் சொல்கிறாரு, நான் போன பிறகு அவங்களுக்கு ஒருவேளை நிறைய கஷ்டங்கள்லாம் வரலாம், ஆனா அவங்கள உலகத்திலேருந்து எடுத்து விட வேண்டாம் ஆண்டவரே. நம்ம நிறைய நேரம் ஆண்டவரே போதும் என்னை எடுத்துக்கொள்ளணும்னு சொல்றோம்ல, ஆண்டவர் அதுக்கு பெர்மிஷன் கொடுக்கறது இல்லை. ஆனா அதுக்கு என்ன பண்றாரு, இங்க வைத்து நம்மை பாதுகாக்கும்படி, நமக்கு உதவி செய்யும்படி, ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனம் பண்ணுவேன் என்று சொன்னார்ல, இப்படி உதவி செய்யும்படி நமக்காக அன்றைக்கே ஜெபித்து விட்டார். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஜெபம் இவங்களுக்கு மாத்திரம் அல்ல. 20வது வசனம், நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். நம்மளையும் சேர்த்துட்டார் அன்னைக்கே லிஸ்ட்ல. யோசிச்சு பாருங்க, உங்க பேரை போட்டு பாருங்க. இவர்களுடைய வார்த்தைகளின் மூலமாய் உம்மை விசுவாசிக்கிற, என்னை விசுவாசிக்கிற
மோகன்லாலுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். நீங்க எல்லாரும் உங்க பேரை போட்டு பார்த்துக்கோங்க. இப்படி இயேசு கிறிஸ்து அன்றைக்கு ஜெபித்து விட்டார். இதை நீங்கள் ரொம்ப கேர்லெஸ்ஸா எடுத்துக்கிட்டோம்னா நம்ம அவரை விசுவாசிக்கல என்று அர்த்தம். அதுதான் எபிரேயர் 11:6 சொல்லுது. தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மிடத்தில் மறந்தாச்சா இருக்குல்ல, வாசிக்கலாம் திரும்ப ஒரு தடவை. தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர். அப்ப அவர்களை யாரா இருந்தாலும் அவரை பாதுகாக்கிறவர் என்று நீ விசுவாசிக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. இங்கே ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து அன்றைக்கே இந்த ஜெபத்தை ஏறெடுத்து விட்டார். மறந்து விட வேண்டாம். எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சற்று சிந்தித்து பார்க்கலாம். நம்ம எப்படி ஜெபிக்கணும்? இந்த விசுவாச வாழ்க்கையில நம்ம ஓடும் பொழுது அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து கொண்டே ஓட வேண்டும். நம்ம எப்போ ஓடிட்டேயா இருக்கிறோம்? இல்ல, பிசிக்கலா இல்ல. இப்போ ஓட்டம் என்பது எதை குறிக்கிறது? நம்முடைய வாழ்க்கையின் நடவடிக்கைகளை குறிக்கிறது. இந்த நடவடிக்கையில நம்ம என்ன பண்றோம்? சாப்பிடுறோம், தூங்குறோம், டிராவல் பண்றோம், அன்றாடம் வேலைக்கு போறோம், வேலைக்கு போகிற இடத்துல பலரை சந்திக்கிறோம், சிலர் இடத்துல கோபம் வருது, சிலர் இடத்துல அன்பாய் பழகுகிறோம், இப்படி பல காரியங்களை செய்கிறோம். இப்படி எல்லா காரியங்களையும் செய்யும் பொழுது நாம் சந்திக்கக்கூடிய சூழல்கள் மத்தியிலே நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவரோடு பேசி கொண்டிருக்கிறோம். அதுதான் இடைவிடாமல் ஜெபம் பண்ண ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை சற்று சிந்திக்கலாம். சீஷர்கள் இயேசுவிடத்திலே வந்து ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும் என்று சொல்லி கேட்டார்கள். லூக்கா சுவிசேஷம் 11வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பரமண்டல ஜபத்தின் ஒரு எக்ஸப்ட், ஒரு முக்கியமான ஒரு பகுதியை தான் லூக்கா சுவிசேஷம் 11வது அதிகாரம் 1 முதல் 4 வரை உள்ள வசனங்கள்ல ஆண்டவர் சொல்லுகிறார். அதாவது 1வது வசனத்தை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று கேட்கிறாங்க. இப்போ ஆண்டவர் நம்முடைய ஃபுல் பரமண்டல ஜெபம் மத்தேயு 6ல் இருக்கு, வீட்டில் போய் பாருங்க. அதை இப்ப நான் பிரசங்கிக்க வரவில்லை. அதுல ஒரு சின்ன பகுதியை எடுத்து ஆண்டவர் ஒரு 3 வசனத்துல 2, 3, 4 வசனங்கள்ல சொல்லி விடுகிறார். ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லுங்கள் என்றார். அதுக்கு பிறகு இன்னும் இருக்கு, ராஜ்யமும் வல்லமும் இதெல்லாம் சொல்லுங்கன்ட்டு மத்தேயுல சொல்லியிருக்கிறார். அப்ப இது ஒரு முக்கியமான அம்சத்தை மாத்திரம் இங்கே போட்டிருக்க. ஆனால் அவர்கள் கேட்ட கேள்வி என்ன? ஜெபிக்க யோவான் கற்றுக் கொடுத்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். ஆனா இயேசு கிறிஸ்து இதோட நிறுத்தி விடவில்லை. இந்த 4வது வசனத்தோட நிறுத்திட்டாரா? இல்ல. அப்புறம் தொடர்ந்து பேசுகிறார். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாய் இருக்கிறவனிடத்தில் பாதி ராத்திரியிலே போய், சிநேகிதனே, என் சிநேகிதன் ஒருவன் வழிப்பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான், அவன் முன் வைக்கிறதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை, நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். ஆண்டவர் ஜெபத்தை குறித்து 2 உவமைகளை சொன்னார். ஒன்று லூக்கா 11லே சொல்லப்பட்டிருக்கிறது எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று. இன்னொன்று லூக்கா 18லே சொல்லப்பட்டிருக்கிறது. 11லே சொன்னதுதான் இப்ப நம்ம முதலாவது பார்க்கிறோம். என்ன சொல்றாரு? இப்படி நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெபத்திலே சொல்ல வேண்டிய வார்த்தைகள் அல்லது ஜெபத்தை ஒரு பாடமாக சொல்லி கொடுத்து விட்டார். ஆனால் இந்த வார்த்தைகள் வெறும் வார்த்தைகளாக நீ சொல்லி பிரயோஜனம் இல்லை. உன்னுடைய மனது எப்படி இருக்க வேண்டும் இந்த ஜெபத்தை நீ செய்யும் பொழுது என்பதை தொடர்ந்து சொல்லி கொடுக்கிறார். அதுக்குதான் இந்த உவமை. அது என்ன சொல்றாரு? ஒருவன் இருக்கிறான், ஒரு மனிதன். அவன் வீட்டுக்கு ராத்திரி 11 மணிக்கு ஒருத்தர் வந்துடுறார். அவனுடைய நண்பன் வந்து விடுகிறார். அவருக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு இவர்கிட்ட ஒன்றும் இல்லை. நம்ம வீட்டில் ரொம்ப லேட்டா ஒருத்தர் வந்துட்டா என்ன பண்ணுவோம்? சிலர் என்ன பண்ணுவோம், நிறைய பண்ணுவோம். அது வேண்டாம், இப்போ கேட்க வேண்டாம். சிலர் என்ன பண்ணுவாங்க, இப்போ போய் கேட்க கூடாது, கேட்டா
இல்லைன்னு சொல்லிட்டா என்ன பண்றது? எம்பராஸ்மெண்ட். கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னா அப்போ என்ன பண்ணுவாங்க? சாப்பிட்டீங்கல்ல அப்படின்னு பாசிட்டிவா கேட்டுருவாங்க. இப்படி பல விதத்துல. ஆனா இந்த மனிதர் என்ன பண்றாரு? வந்தவர்கிட்ட சாப்பிட்டீங்களா ஏதோ கேட்டிருக்கிறார். கேட்ட பிறகு பார்த்தா இல்ல. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. பக்கத்து வீட்டுக்கு போறாரு. பக்கத்து வீட்டுல அவருடைய சிநேகிதன் எல்லாம் தூங்கியாச்சு. தூங்குனவர்கிட்ட போய் கேட்கணும்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும்ல. ரொம்ப ஒரு ரிடிகுலஸ் சிச்சுவேஷன் ஆண்டவர் ஊமைக்குள்ள ஃபிட் பண்றாரு. எப்படி கேட்கறதுன்னே தெரியாது. எப்படி போய் கதவு பெல் அடிக்கிறதுன்னு தெரியாது. ஆனாலும் நீ போ அதான் சொல்றாரு. போய் தட்டுறாரு. அவர் என்ன சொல்றாரு? நான் எப்ப படுத்தாச்சு, என் பிள்ளைங்க எல்லாம் படுத்திருக்கிறாங்க பக்கத்துல, நான் இப்போ எழுந்து கதவு திறக்க முடியாதுன்னு சொல்றாரு. இவர் உடனே ரொம்ப சென்சிட்டிவா டப்புன்னு திரும்பி வந்துடல. ஒரு தடவை ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவர் தரலைன்னா நான் என்ன பண்றது? அப்படிதான் நம்ம நிறைய டைம் ஜெபிக்கிறோம்ல. ஆண்டவர் பாருங்க, ராத்திரியில வந்தவனுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு இவன் எப்படியாவது போய் அவரை கேட்கணும்னு முதல்ல மன தாழ்த்துகிறான். தாழ்த்தி போகிறான். போன பிறகு அங்க உடனே வேலை நடந்துடல. அவன் இப்படி ஒரு பதில் சொல்றான். இருந்தாலும் இன்னும் தாழ்த்தி எனக்கு எப்படியாவது தா தா எஞ்சி கேட்டுக்கொண்டே இருக்கிறான். அப்போ 8வது வசனத்துல சொல்லுகிறாரு, அவன் சிநேகிதனாய் இருக்கிறது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும். சிநேகிதனா இருக்கிறான்னு இவனை எப்படி நம்ம விட்டு கொடுக்கறது? இவன் நாளைக்கு நமக்கு ஒரு உதவி செய்ய மாட்டானே அப்படின்னு நினைச்சிட்டு சிலர் உதவி செய்வாங்க. ஆனா இங்க அப்படி இல்லை. அவனுடைய ஸ்டேட்டஸ், அவனுடைய நண்பனா இருக்கிறதுனால அவனுக்கு கொடுக்கலன்னா கூட, இவன் தொந்தரவு பண்ணாம சரி நிம்மதியா நான் கொஞ்சம் கொடுத்துட்டா நிம்மதியா தூங்கிடலாம் நினைச்சா அவன் கொடுத்துருவான். இதுதான் உலகத்துல நடக்கிறது. சரி, லூக்கா 18க்கு திருப்பிக்கலாம். அங்க ஒரு விதவை, அவளுக்கு நியாயம் வேண்டும். அவள் போய் அந்த நியாயாதிபதி, அவன் யாரையும் மதிக்காதவன், இதெல்லாம் இருக்கு. 5வது வசனம் என்ன சொல்லுது? லூக்கா 18:5, இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும். எல்லாமே அப்படிதான். தொந்தரவு பொறுக்காம தான் நீங்க இந்த உலகத்துல நிறைய பேர்கிட்ட இருந்து கேட்டு கேட்டு வாங்கிடுறீங்க. அந்த அளவுக்கு நீங்க என்கிட்ட வாங்க. ஆனால் நான் எப்படிப்பட்ட பிதா? ஆண்டவர் வித்தியாசமா சொல்ல, அவர் அப்படிப்பட்டவர் அல்ல, அநீதி உள்ளவர் அல்ல. எழுந்திருந்து உனக்கு இப்போ கேட்கிறது நிமித்தமாக 8வது வசனம் லூக்கா 11:8க்கு வந்துருங்க. வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்கிறேன். சொல்லிட்டு உடனே போடுறாரு, மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது. இதெல்லாம் பார்ட் ஆஃப் த டீச்சிங் ஹவு டு ப்ரே. நம்ம ஜெபிக்க போதிக்கிறதுல வெறும் பரமண்டல ஜெபம் இல்ல. பரமண்டல ஜெபம் ஜெபத்தின் வார்த்தைகளை தான் சொல்லுகிறது. நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஆட்டிடியூட், நம்முடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைன்னா பரமண்டல ஜெபம் சொல்ல, இப்ப சர்ச்சில் எல்லாம் சிஎஸ்சி சர்ச்சில் எல்லாம் பரமண்டல ஜெபம் தொடங்குனா தொடங்குறதுக்குள்ளால முடிஞ்சிடும். கட்ட 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 கட்ட. வீட்டுல ப்ரேயர் பண்ணி பாருங்க, ஒருத்தரும் ஒவ்வொரு ட்ராக்ல ஓடுவோம் ஸ்பீடு. ஏன்னா காரணம், எல்லாரும் இதை எப்படியாவது சொல்லி முடிச்சிடணும். தூக்கத்துல தட்டி எழுப்புனா கூட பரமண்டலம் சொல்லிடுவோம். ஆனா என்ன சாதிச்சோம்? ஆண்டவர் நீ இதை சொல்லுப்பா, ஆனா உன் மனநிலை இப்படி இருக்கணும். நான் போய் கேட்கக்கூடிய நிலைமையில இல்லை, ஆனாலும் நான் போய் கேட்பேன். அவன் தரக்கூடிய மனநிலையில இல்லை, ஆனாலும் நான் இன்னும் கேட்பேன். என்னுடைய நீதியின்படி அவன் தரப்போறதில்லை, என் தொந்தரவு பொறுக்காம அவன் தரப்போறான். ஆண்டவரிடத்துல நான் நீதியின்படி கேட்கறதில்ல, ஆண்டவர் இறங்கி எனக்கு தருவார். அதான் சொல்றாரு, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஆண்டவர் இதுல கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு தரப்படும் மட்டும் சொல்லியிருந்த ஜெபத்தை மாத்திரம் தான் நம்ம இங்க நினைக்கணும். இட்ஸ் யுவர் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் த நீட். உன் தேவைக்கு நேராக உன்னுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? சும்மா அங்க சேர்ல உட்காந்துட்டு ஆண்டவரே நீ இப்படி சொல்லியிருக்காங்க, ஜெபம் பண்ணிட்டு முடிச்சிட்டேன், தாங்க ஆண்டவரே. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திருப்பி தாங்க ஆண்டவரே, இன்னொரு 5 நிமிஷம் தாங்க ஆண்டவரே. இப்படி
நம்ம எதையுமே ஒரு முயற்சி செய்து ஆண்டவரிடத்துல நெருங்கி கேட்பதுதான் அவசியம். சும்மா தாங்க ஆண்டவரே தாங்க ஆண்டவரேன்னு கேட்கிறவன்ட்ட தான் அதைத்தான் ஆண்டவர் சொன்னாரு, என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிடுவேன், பரலோக ராஜ்யத்துல வரமாட்டான், பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே வருவான். அதனால திரும்ப திரும்ப கேட்கணும்ன்றது ஒரு பாடம். ஆனால் திரும்ப திரும்ப கேட்கும் பொழுது உன்னுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்பது அதை விட முக்கியம். கேளு, தட்டு, அப்புறம் தேடு. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும். நம்ம முயற்சி அது ஒரு முக்கியமான ஒரு எலிமெண்ட்ஸ். ஆனா முயற்சினால மட்டும் நடந்துராது. ஆண்டவரிடத்துல கேட்பது அதை விட முக்கியம். நாம் என்ன மனநிலையோடு போய் கேட்கிறோம் எல்லாமே முக்கியம். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தம் பண்ணப்படும், ஜெயமோ கர்த்தரால் மாத்திரம் வரும், கர்த்தரால் வரும். அப்ப நம்ம ஆயத்தம் செய்ய வேண்டியதும் கேட்பதும் இதெல்லாம் நம் மீது இருக்கக்கூடிய கடமை. நீ கேட்கும் பொழுது உன் மனநிலை எப்படி இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள். இப்படி கேளுங்கள் என்று நம்ம எப்படி ஜெபிக்கணும்? இப்ப ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கணும்னு சொல்லிடுறோம். இன்னைக்கு போய் ஜெபம் பண்றோம், ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணி பார்க்குறோம், ஒண்ணுமே ஒரு அந்த உணர்வே வரல, இருதயமே சரியா இல்லை, இன்னும் என்ன ஓடிட்டு இருக்குது, வேற எண்ணம் தான் உன் மனசுல ஓடிட்டு இருக்குது. ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணா ஒண்ணுமே பண்ண முடியலன்னு பேசாம எழுப்பி வந்துடுறோம். சரி, ஓகே, இன்னைக்கு டைம் இல்லை, அடுத்த வேலைக்கு போகணும். நாளைக்கு ஜெபம் பண்ணீங்களா? நாளைக்கு என்ன நினைக்கக்கூடாது, நேற்றுக்கு ஜெபம் பண்ணேன் வேஸ்டா தான் போச்சு டைம்னு நினைக்கக்கூடாது. ஆண்டவரிடத்துல திரும்ப 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 கேட்க வேண்டும் பிரியமானவர்களே. அப்போ நம்ம இதுல கவனிக்க வேண்டியது, ஆண்டவர் நம்முடைய வார்த்தைகளை எப்படி இருக்கணும்னு கற்றுத்தருகிறார், வார்த்தைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுத்தருகிறார், நம்முடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுத்தருகிறார். நாம் மீண்டும் மீண்டுமாக கேட்க வேண்டிய இடத்துல கேட்கணும், தட்ட வேண்டிய இடத்துல தட்டணும், தேட வேண்டிய இடத்துல தேடணும். ரொம்ப 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 முக்கியம். எல்லா வயதினருக்கும் இது பொருந்தும். படிக்கிற பிள்ளைகளுக்கு பொருந்தும், வேலை பார்க்கிறவர்களுக்கு பொருந்தும், குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவர்களுக்கு பொருந்தும், நல்ல ஒரு சுமூகமான உறவு நிலைக்காக போராடி கொண்டிருக்கிற குடும்ப வாழ்க்கையினருக்கு பொருந்தும். எல்லாருக்கும் இது பொருந்தும். அடுத்தபடியாக இப்படி இவைகளை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். இப்படி ஒரு விசுவாச வாழ்க்கை, எல்லாம் விசுவாசத்தின் அடிப்படையில் தான் பேசிட்டு இருக்கிறேன். இதனால் வரக்கூடிய பலன் என்ன? மார்க்கு 5வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இப்படி விசுவாசத்தின் வாழ்க்கையில் ஓட்டத்திலே ஓடிக்கொண்டிருந்தவர்கள் பலர் சுவிசேஷத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மார்க்கு 5வது அதிகாரம் 22வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய எவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். எப்படி வேண்டிக் கொண்டான்? மிகவும் வேண்டிக் கொண்டான். இன்னொரு சுவிசேஷத்துல லூக்காவிலையும் இது போடப்பட்டிருக்கிறது, அங்கு வேண்டிக் கொண்டான். இப்போ மிகவும் வேண்டிக் கொண்டான். யோசித்து பாருங்க, ஒரு ஜெபாலய தலைவன். அன்றைக்கு ஜெபாலயங்களிலே யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை அந்த அளவிற்கு ஏற்றுக்கொள்ளவில்லை. போன இடத்துல எல்லாம் குற்றம் தான் கண்டுபிடிச்சாங்க. ஆண்டவருடைய ஊழியம் எல்லாம் வெளியில கடற்கரையிலையும் படகுலையும் மலையிலையும் தெருவுலையும் தான் நடக்குது. ஆனால் அவன் ஒரு ஜெபாலய தலைவன், ஒரு பெரிய பாஸ்டர்மான்னு வச்சுக்கலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாஸ்டர், பிரபலமான பாஸ்டர். எல்லாரும் முன்னாடியும் போய் இயேசு கிறிஸ்துவனுடைய பாதத்தில் விழுந்து அவரை பணிந்து கொண்டு அவர் கேட்கிறாரு, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மீது உமது கைகளை வையும். அவர் அவனோட கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். பக்கத்துல இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் இன்னும் நிறைய தேவை இருக்கு. ஆண்டவர் வந்து ஜெபாலயத்தில் விழுந்த உடனே கேட்ட உடனே மனம் இறங்கி அவங்க கூட போறார். இந்த ஜனங்கள் எல்லாம் வந்து நெருக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாருக்கும் ஆண்டவரை எனக்கு எனக்கு எனக்குன்னு எல்லாரும் நிற்கிறாங்க. அதுக்கு இடையில ஒரு ஸ்திரீ, பெரும்பாடுள்ள ஸ்திரீ,
உதிரப்போக்கு நிற்காமல் இருந்து கொண்டிருந்தது. 12 வருடமாய் பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஸ்திரீ. இந்த ஸ்திரீ ஆண்டவரிடத்துல எப்படியாவது அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் நான் தொட்டால் எனக்கு சுகம் கிடைக்கும்னு வருகிறாள். அவருடைய விசுவாசம் என்ன? ஆண்டவர் பிள்ளைக்கு மேல கை வச்சா சுகம். அதையும் ஏற்றுக்கொண்டு போகிறாள். இவள் எப்படி நினைச்சா? நான் இவ்வளவு வருஷம் 12 வருஷம் எவ்வளவோ செலவு பண்ணிட்டேன், எங்கெல்லாமோ தேடி பார்த்துட்டேன், எனக்கு பிரயோஜனப்படலை. ஆனாலும் இவருடைய வஸ்திரத்தை நான் தொட்டா போதும் எனக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்னு அவருடைய விசுவாசம். அப்ப இந்த விசுவாச நிலைப்பாடுகள் வித்தியாசமாக இருக்கிறது. நம்ம கூட இன்னைக்கு உலகத்துல பார்க்கும்போது ஒவ்வொருத்தருடைய விசுவாச நிலைப்பாடுகள் வித்தியாசமாக இருக்கிறது. நம்ம பல நேரத்துல இந்த விசுவாச நிலைப்பாடுகளை யோசித்து, இவர் என்ன இப்படி சொல்றாரு, அவர் என்ன அப்படி சொல்றாரு, இதையே ஆராய்ச்சி பண்ணிட்டு நம்ம கெட்டு போயிடுறோம். இருக்கக்கூடாது. ஒவ்வொருவருடைய விசுவாசமும் வித்தியாசமாக இருக்கிறது. ஆண்டவர் எல்லாவற்றையும் கனம் பண்ணுகிறார். இந்த ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட உடனே அவரிடத்துல இருந்து என்னாச்சு? வல்லமை புறப்பட்டது. இப்போ இந்த விசுவாசத்தோடு அவரிடத்துல வருகிறவர்களுக்கு ஆண்டவர் தன்னிடத்திலிருந்து நன்மையானவைகளை கொடுக்கிறார். அதான் சொல்றாரு, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது நான் கொடுக்க மாட்டேனா? ஆனா ஒருவேளை இந்த நியாயாதிபதியை காலம் தாழ்த்துறது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் காலம் தாழ்த்தி கொண்டே இருக்கலாம். இல்ல இந்த நண்பன் தூங்கிட்டேன்னு அப்பம் கொடுக்காமல் இருந்தது போல நாள் போய்கிட்டே இருக்கலாம். ஆனால் நீங்கள் அதை குறித்து கவலைப்படாதிருங்கள். நீங்க விடாம கேட்டுச்சுங்க. உங்கள் எல்லாருடைய தேவைகளையும் நான் சந்திப்பேன். உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கோ நான் அதற்கேற்ற விதத்துல நான் சந்திப்பேன். இப்ப எவ்விரு வீட்டுக்கு போறதுக்கு போயிட்டு இருக்கிறாரு. இந்த அம்மா தொட்ட உடனே வல்லமை புறப்பட்டது. யாரு என்ன தொட்டான்னு ஆண்டவர் கேட்கிறாரு. உடனே இவங்க எல்லாம் ஒரு கமோஷன். ஆண்டவரை இவ்வளவு கூட்டத்துக்கு இடையில போய் இப்படி ஒரு கேள்வியா? இல்ல என்கிட்ட இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது. ஆனால் அவரிடத்துல இருந்து புறப்பட்ட வல்லமை அவளை சந்தித்து அவள் சுகம் அடைந்தவுடன் அவளுக்கு அது தெரிகிறது, நான் சுகத்தை பெற்றேன் என்று. சும்மா இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்ம பார்க்கிறோம், சுகத்தை பெற்றேன் என்று சொல்லுகிறதுக்கு முன்னாடி நீ பெற்று விட்டாய் என்று சொல்லி நீ வீட்டுக்கு போன அனுப்பிச்சுடுறாங்க. நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது பிரியமானவர்களே? அவள் அதை உணர்ந்தாள். உணர்ந்த உடனே அதற்கு பின்பு அவருக்கு முன்னாடி விழுந்து சொல்ற, ஆண்டவரே நான் தான் தொட்டேன், இதுதான் என்னுடைய நிலைன்னு. ஆண்டவர் என்ன அழகாக சொல்லி அனுப்புகிறார். 36வது வசனம். இயேசு கேட்டவுடனே ஜெபாலயத்தில் அதற்கு முன்பாக 34, அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. அவளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கூறுகிறார். இப்போ அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு பெரிய மகிழ்ச்சி. கூட வந்தவங்களுக்கெல்லாம், அந்த அம்மா கூட யார் பேர் கொஞ்சம் பேர் எல்லாருக்கும் மகிழ்ச்சி, கொண்டாடுகிறார்கள். அடுத்த வசனம் என்ன சொல்லுது? எவ்விரு வீட்டுல இருந்து நியூஸ் வருது, எப்பா போதகரை தொந்தரவுப்படுத்தாங்க, மகள் இறந்துட்டார். ஒருவருக்கு மகிழ்ச்சி, இன்னொருவருக்கு ஐயோ இந்த அம்மா இடையில டிலே பண்ணதுனால ஏன் காரியம் கேட்டு போச்சு. மனுஷீகத்தில் அப்படிதான். ஆனால் ஆண்டவர் உடனே சொல்றாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. 36வது வசனம். இந்த வசனம் என்னை பல நேரங்களிலே தேற்றி இருக்கிறது. பல நேரத்துல நமக்கு பயம் அப்படி பிடிக்கும். இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ. நம்ம மனசு எவ்வளவு ஃபாஸ்டா திங்க் பண்ணணும்னு அப்பதான் தெரியும். சிலருக்கு எந்த யோசனையுமே வராது, அப்படிப்பட்டவங்களும் இருக்கிறாங்க. இந்த கேட்டுக்கிட்டே இருக்கிறவங்க, தேடிக்கிட்டே இருக்கிறவங்க, தட்டிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு எப்படி ஆகும்னா மனசு ரொம்ப ஃபாஸ்டா வேலை செய்யும். எப்பாருன்னு பயம். உடனே ஆண்டவர் அவனை அப்படியே நிறுத்துறாரு, பயப்படாதே. அதுக்கும் வார்த்தை என்னதான்? விசுவாசம் உள்ளவனாயிரு. நீ வந்ததுக்கும் விசுவாசம் தான். இப்ப பயப்படாம இருக்கிறதுக்கு உனக்கு தேவை என்ன? விசுவாசம் தான். ஏன் முகத்தை நீ நோக்கி பார்த்துக்கிட்டே இரு. அப்புறம் என்ன நடந்துச்சு? ஆண்டவர் போய் அந்த குழந்தையை சுகமாக்கினார். அங்க ஆண்டவர் போய் ஒரு முக்கியமான காரியம் செய்தார். அங்க சும்மா ஓன்னு அழுகிறதுக்கு ஒரு கூட்டம் இருந்துச்சு. அவங்களெல்லாம் என்ன பண்ணிட்டாரு?
இன்றைக்கு நம்முடைய பிரச்சனைகள், பாடுகள், வேதனைகள் இதெல்லாம் வச்சிருக்குமா நம்ம ஆண்டவருக்கு முகத்தை பார்க்கிறத விட்டுட்டு கூட்டம் மாத்திரம் சேர்த்துறாதுங்க. அவங்க வந்து அழுதுட்டு போயிடுவாங்க. அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம என்ன செய்யறோம் ஆண்டவரிடத்துல? நம்ம கேட்கிறோமா? நம்ம தட்டுகிறோமா? நம்ம தேடுகிறோமா? நம்ம ஆண்டவரோடு உள்ள உறவில் எப்படி இருக்கு? அவருடைய முகத்தை பார்க்க முடியுதா? இல்லை இந்த இந்த பாரமான காரியம், இந்த பாவம் நம்மை வந்து அப்படியே மறைக்குதா? அவருடைய முகத்தை பார்க்க முடியாம நம்ம மறைக்கப்படுகிறோமா? ஆண்டவருடைய முகத்தை தேடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கார். அவருடைய முகத்தை தேடுவதற்கு கற்றுக்கொண்டோமா? இப்படி வெற்றியாய் வாழ்ந்த ஒரு மனிதன் சங்கீதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அதை வாசித்து முடிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 119. சங்கீதம் 119 வசனங்கள் 49, 50. சங்கீதம் 119, 49, 50. நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். இந்த ஜெபத்தை கொஞ்சம் நல்லா யோசித்து பாருங்க. நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஒரு நாள் நம்பி அவரிடத்துல வந்து அவருடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுத்துருந்தோம்னா இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட அதை சொல்லலாம். நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். எந்த நம்பி ஆண்டவரிடத்துல வந்தோம் அதை நீ திரும்பி பாருங்க. அதான் பழைய ஏற்பாட்டுல எல்லாம் தீர்க்க தரிசன புஸ்தகத்துல எல்லாம் சொல்ல, நீ வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையிலிருந்து பாரு, திரும்பி பாரு, பூர்வ நாட்களை நினைச்சு பாரு, ஆதியிலே கொண்ட அன்பை நினைத்து பாரு. நம்ம எதையுமே விட்டுட்டு எல்லாம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங் ஓடிட்டு இருக்கிற காலம் இது. நமக்கு ஒரு ஆரம்பம் உண்டு. நீர் நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? இந்த விசுவாச ஓட்டத்திலே நாம் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அவருடைய முகத்தை ஒவ்வொரு நாளும் பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் பார்க்க வேண்டும். அதை பார்த்து ஓட கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்? இந்த உலகத்துல நம்மை ஆத்தும ரட்சிப்பை கொடுத்த தேவன் ஆத்தும ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் வருகிற போராட்டங்கள் ஒவ்வொன்றும் ஊசியின் காதில் நுழைய முடியாத ஒட்டகத்தை போல் இருந்தாலும் தேவனால் எல்லாம் கூடும். பவுல் நட்டாலும் அப்பல்லோ நீர் பாய்ச்சினாலும் விளையச் செய்கிறவர் அவர் இருக்கிறார். அவங்க ஜெபம் பண்ணிட்டாங்க, இவங்க ஜெபம் பண்ணிட்டாங்க, விட்டுறாதுங்க. விளையச் செய்கிறவர் என் கர்த்தர். உறுதியாயவரை பற்றி கொள்ளுங்கள். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவதுதான் நித்திய ஜீவன். காலாகாலம் வாழ்ந்துட்டு இருப்பேன்னு நினைச்சிட்டு இருக்காதுங்க. அது நரகத்துக்கு போறவங்களும் காலாகாலம் தான் அங்க இருக்க போறாங்க. மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின குமாரன் இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அந்த அறிவது ஒரு நாள் காரியம் இல்ல, அறிந்து கொண்டே இருக்கிறது. அதுதான் பவுல் பிலிப்பியர்ல கூட சொல்றாரு, அவரை இன்னும் அறியணும்னு சொல்றாரு. பிலிப்பியர் 3 வீட்டில் சென்று வாசியுங்கள். எனவே அந்த நித்திய ஜீவனுக்கு முடிவு இல்லை, அது போய்கொண்டே இருக்கும். அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். உறுதியாய் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகத்துல இருக்கிறவங்களை, உங்களுடைய பிள்ளைகளை நீங்க எடுத்துருங்க, நான் ஜெபிக்கல ஆண்டவரே, அவங்கள வச்சு பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவா தான் சொல்றார், தீமை நின்று விலக்கி ரட்சித்துக் கொள்ளும். இவைகளை நினைவுபடுத்திக் கொள்வோம். எப்படி ஜெபிக்க வேண்டும்? வார்த்தைகள், ஆண்டவர் போதித்தவைகள், அதோடு கூட நம்முடைய இருதயத்தின் நிலைப்பாடு, நம்முடைய முயற்சி, இந்த மூன்றையும் ஆண்டவர் கற்பித்துக் கொடுத்திருக்கிறார், செய்ய வேண்டும். கடைசியாக இப்படி முயற்சி செய்து வந்தவர்கள் எவ்விரு வீட்டை விட்டு இறங்கி ஜெபாலய தலைவன் என்கிற தகுதி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து காலில் விழுந்தார். வழியில தடை வந்துச்சு. நம்ம ஆண்டவருக்காக காத்திருக்கும் பொழுது நிறைய நேரத்துல சோர்ந்து போக வேண்டிய தடைகள் வரும்.
லாசருவுக்காக ஆள் அனுப்பி ஆண்டவர் கூட்டிட்டு வர்றதுக்கு வழியில எல்லாம் இதெல்லாம் நடந்து போய் சேரும் பொழுது 4 நாட்கள் ஆகிவிட்டது. ஆண்டவரே 4 நாள் ஆயிருக்குமே, நீங்க இருந்திருந்தீங்கன்னா மறித்திருக்க மாட்டான். பரவாயில்ல, ஆண்டவர் உயிரோடே எழுப்ப வல்லமை உள்ள தேவன். அந்த பண்பாடுள்ள ஸ்திரீ 12 வருஷம் கஷ்டப்பட்டாலும் அவள் விடாமல் கேட்டுக்கொண்டே இருந்தாள். ஆண்டவரிடத்துல வந்தாள், சுகத்தை பெற்றுக்கொண்டாள். எவீருவுக்கு ஒருவேளை அதற்கிடையிலே ஒரு துர்ச்செய்தி வந்தாலும் இன்னும் ஆண்டவர் உன்னோடு நான் வருகிறேன், பயப்படாதே என்று சொன்னவர். இவைகளெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது நாம் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். நீர் என்னை நம்ப பண்ணின வார்த்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும் என்று ஜெபிப்போம் என்றால் ஆண்டவருடைய முகத்தை ஒவ்வொரு நாளும் பார்க்க முடியும். கண்களை மூடி ஆண்டவரை பார்க்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்முடைய முகத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய சூழ்நிலைகள் பலவிதமாய் மாறிக்கொண்டே வருகிறது. பல நேரங்களிலே நாங்கள் ஆலயத்துல எல்லாரோடும் வந்து கூடி ஜெபிக்கும் பொழுது, ஆராதிக்கும் போது மகிழ்ந்து பாடுகிறோம். தனிமையிலே வீட்டில் போய் நிற்கும் பொழுது பல கேள்விகள் எங்களுக்கு முன்பாக வந்து நிற்கிறது. இவைகள் எல்லாவற்றிற்கும் பதில் தருகிறவர் எங்கள் தேவனாகிய கர்த்தர். நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும் என்று சங்கீதக்காரன் ஜெபித்ததை நினைவு கூறுகிறோம். இன்றைக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் நினைக்கிறோம், ஆண்டவரே, அதுவே எங்கள் ஒவ்வொருவருடைய சிறுமையிலும் எங்களுக்கு ஆறுதல் தருகிறது. உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது என்று அவர் சொல்லுகிறதை போல ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க, உம்முடைய முகத்தை நாங்கள் தரிசிக்க, எங்களுடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று நீர் சொன்ன அந்த சத்தத்தை நாங்கள் காதுகளிலே கேட்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தார். இந்த நேரத்தில் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் சந்தித்தருளும். ஒவ்வொருவருடைய தேவைகளையும் அறிந்திருக்கிற தேவன், ஒவ்வொருவருடைய மன கலக்கத்தையும் அறிந்திருக்கிற தேவன், ஒவ்வொருவருடைய எதிர்பார்ப்பையும் அறிந்திருக்கிற தேவன், ஒவ்வொருவருடைய சஞ்சலம், போராட்டங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீங்களே சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து அவரவருக்கு நியமித்திருக்கிற பாதையிலே ஓட அழைத்தீரே, அந்த காரியத்தை தொடர்ந்து செய்ய ஒவ்வொருவருக்கும் கிருபைத்தார். நீர் பேசும், நீர் வழி நடத்தும், காத்துக்கொள். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். நன்றி.